வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். புதுடில்லியில் நடைபெற்ற AI உச்சி மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியாவின் திறமைகளை உலக நாடுகள் கண்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 131வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடையே ஆகாஷ்வாணியில் உரையாற்றிய அவர், மாநாட்டில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 3 செயற்கை நுண்ணறிவு மாதிரிகள் வெளியிடப்பட்டதாகவும், இதுவரை இல்லாத பெரிய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடாக இது திகழ்ந்ததாகவும் பெருமிதம் தெரிவித்தார். சில நாட்களுக்கு முன்பாக கேரளத்தின் பச்சிளம் குழந்தை ஆசிஸ் ஷெரீப் ஆப்ரகாமின் உடல் உறுப்பு தானத்தை நினைவு கூர்ந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, இதன் மூலம் நாட்டு மக்கள் அனைவரது இதயத்திலும் குழந்தையின் பெற்றோர்கள் இடம் பிடித்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது உறுப்பு தானம் தொடர்பான விழிப்புணர்வுகள் அதிகரித்து வருவதாகவும், இது உறுப்பு தேவைப்படுபவர்களுக்கும் மருத்துவ ஆய்வுகளுக்கும் பேருதவியாக இருப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சட்டவிரோதமாக மதுபானம், பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க மாநிலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் செல்வி இஷிதா ராட்டி தலைமையில் நேற்று நடைபெற்றது. காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் திரு ஆகாஷ், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகன சுந்தரன், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தனது 2வது பதவிக்காலத்தின் முதல் உரையை வரும் 24ஆம் தேதி ஆற்றவுள்ளார். 2வது முறையாக அவர் பதவியேற்றதிலிருந்து அவர் செய்த சாதனைகளையும், 2017 வரி குறைப்புகளை நிரந்தரமாக்குதல், சட்டவிரோத எல்லை தடுப்புகளை முடிவுக்கு கொண்டுவருதல் உள்ளிட்டவை குறித்தும் அவரது உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.